வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முக்கியமான டாபிக் டேட்டா இன்டர்பிரேஷன்ல பை சார்ட் பார்க்க போறோம். ஓகேவா? டேட்டா இன்டர்பிரேஷன்ல நிறைய சாப்டர் இருக்கு. ஆக்சுவலா பை சார்ட் இருக்கு, பார் சார்ட் இருக்கு, லைன் சார்ட் இருக்கு, அதுல டேபிள் சார்ட் இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு பை சார்ட்ல என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம், எதை மாதிரி வித்தியாசமான கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஒரு 10 மாடல் தான். அந்த மாடலை தாண்டி கொஸ்டினே வராது சார்ட்டை பொறுத்தவரை. ஓகேவா? சரி, அந்த 10 மாடல் என்னென்ன இதுல இருக்கிற நான் கொஸ்டின் சும்மா லாஸ்டா சொல்றேன். ஒரு 4 கொஸ்டின் மட்டும் சொல்றேன். என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? சரி, ஒரு 5 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. ஓகேவா? இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா, குடும்பத்தின் மாத வரவு செலவு திட்டத்தை காட்டும் பை வரைபடம் பார்க்கவும். வரைபடத்தை பார்த்து விடை தேர்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த வரைபடத்துல ஏல இருந்து எஃப் வர கொடுத்துருக்கான். ஓகேவா? அதாவது ஏன்றது என்னன்னா உணவு, பின்றது போக்குவரத்து, சி அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல மொத்த செலவு எவ்வளவு, மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 3080 அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இப்ப இதை வச்சு என்னெல்லாம் கேள்விக்கலாம், அவன் கேட்கற கேள்வி இருக்கட்டும். இதை வச்சு வேற என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கூடுதல் என்னெல்லாம் மொத்தம் அந்த ஒரு 10 டைப் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கூடுதல் கேட்கலாம். ஓகேவா? கூடுதல்ன்றது எப்படி கேட்கலாம்? ஏபிசி 3 பேருக்கும் கூடுதல் காண்க, இல்லைன்னா உணவு, போக்குவரத்து, உடை ஆகியவற்றின் கூடுதல் என்ன, இந்த மூணு வருமானத்துடைய 3 செலவுக்கு கூடுதல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். உணவு மற்றும் போக்குவரத்து செலவுகளுக்கான கூடுதல் என்ன, இது மாதிரி கூடுதல் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? உணவு ஏஎஃப், ஓகேவா, உணவு மற்றும் வீட்டு வாடகை ஆகியவற்றுக்கு செலவு. ஜூம் பண்ணுமா? சரி, பாருங்க இங்க நான் உணவு மற்றும் வீட்டு வாடகைக்கு ஆகும் செலவுகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கறான்னு வை. உணவுன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ, வீட்டு வாடகைன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் ஆகியவற்றின் கூடுதல் காண்கனா, நம்ம ஏக்கு தனியா பர்சன்டேஜ் கண்டு மொத்த வருமானம் எவ்வளவு? 3080. நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏக்கு இந்த 25% கண்டுபிடிச்சிட்டு அடுத்து எஃப்க்கு 25% எல்லாம் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. நீ ரெண்டையும் சேர்த்து இங்கேயே கூட்டிடலாம். உணவு மற்றும் வீட்டு வாடகைனா உணவோட பர்சன்டேஜ் என்ன, வீட்டு வாடகையோட பர்சன்டேஜ் என்ன, 2% கூட்டு 40% இதுக்கு எடுத்து அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். 40% எப்படி எடுக்கலாம்? 10% 308. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அந்த 308 4ஆல பெருக்குனா 40%. ஓகேவா? 8 4 32, 4 3 12, 1232 இருக்கும். அதோட மொத்த செலவுடைய கூடுதல். ஓகேவா? சரி, அதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைப், மொத்தம் 10 டைப் கேட்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா கூடுதல் கேள்வியா கேட்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் கூடுதல் கேள்வியா கேட்கலாம். அந்த பர்சன்டேஜ் வச்சு கூடுதல் கேட்பான். எது வேணாலும் கூடுதல் கேட்கலாம். நான் சொன்னதுன்னு கிடையாது. ஏக்கும் எஃப்க்கும் கூடுதல் என்ன, ஏக்கும் பிக்கும் கூடுதல் என்ன, இல்ல ஏ பி சி 3 பேரின் கூடுதல் என்ன, இல்லைன்னா ஏஎஃப்டி 3 பேரின் கூடுதல் என்ன, ஏடியோட கூடுதல் என்ன, இது மாதிரி ஒரு கூடுதல் மட்டும் கேள்வி கேட்கறது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஓகேவா? கூடுதல் மட்டும் கேட்டாங்கன்னா நீ எப்படி பண்ணணும்? தனித்தனியா கண்டுபிடிச்சு கூட்டாம டைரக்டா பர்சன்டேஜ் மட்டும் கூட்டி டைரக்டா பர்சன்டேஜ் எடுத்துரு. தனித்தனியா கண்டுபிடிக்க வேணாம். ஓகேவா? ஏவும் டியும் கேக்குறாங்க அப்படின்னா ஏ 25%, டி 10%, ரெண்டும் சேர்த்தா 35% எடுத்தா ஆன்சர் வந்துடும். தனித்தனியா பர்சன்டேஜ் எடுக்க வேணாம். ஓகேவா? சரி, கூடுதலோட ப்ரொசீஜர் இதுதான். ஃபர்ஸ்ட் டைப் என்ன கேட்பாங்கன்னு சொன்னேன், கூடுதல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இரண்டாவது டைப் வேற என்ன கேள்வி கேட்கலாம்னு பார்த்தா சராசரி கேள்வியா கேட்கலாம். ஓகேவா? கூடுதல் கேட்டாங்கன்னா அடுத்தது சராசரி. சராசரி சேம். 3 பேரின் சராசரி என்னன்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா 3ஐயும் கண்டுபிடிச்சு கூட்டி 3ஆல வகுத்துட்டு இருக்காங்க. நீ சராசரியில இங்கேயே கண்டுபிடிச்சிரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ மற்றும் டி, ஏ என்ன, உணவு மற்றும் இதர செலவு ஆகியவற்றின் சராசரி காண்க அப்படின்னு கேக்குறாங்க. உணவு மற்றும் இதர செலவுகளுக்கு செய்யும் செலவின் சராசரி காண்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ஏவையும் டியையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு அதை ரெண்டையும் கூட்டி சராசரி பார்க்க தேவையில்ல. ஏவையும் டியையும் இங்கேயே கூட்டு. ஏடியை கூட்டினா எவ்வளவு இருக்குது? 25% வருதா? 25%க்கு சராசரி பாரு. சராசரினா என்ன? 2ஆல அடிச்சா சராசரி. ஏன்னா 2 நம்பரை மட்டும் தான் கூட்டுற. 3 நம்பரை கூட்டினா 3ஆல டிவைட் பண்ணும். 4 நம்பரை கூட்டினா 4ஆல டிவைட் பண்ணும். இப்ப 2ஆல அடிச்சா அப்படின்னா 12% சராசரி. இப்போ 12% எடுத்தா ஆன்சர் எதுக்கு? 3080க்கு. இதான் மொத்த வருமானம் 3080. இப்ப இந்த 12% எப்படி எடுக்குது? 12% எல்லாம் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. 12% நான் சதவீதம்னு ஒரு டாபிக் வீடியோ போட்டேன். அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும். 12%ன்றது 8ஆல டிவைட் பண்ணா 12%. டைரக்டா 8ஆல டிவைட் பண்ண ஆன்சர் வரும்.
12% 8 டிவைட் பண்ணி 8 3 24, மீதி 68, 8 8 64, மீதி 4 8 40. அப்ப எவ்வளவு? 385. உணவு மற்றும் இதர செலவின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் எவ்வளவுனா 385. அவ்வளவுதான். ஓகேவா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல வேற எதுவும் சராசரி கேட்கலாம். ஓகேவா? நானா சும்மா தோராயமா தான் சொல்லியிருக்கேன். வேற எதுல சராசரி கேட்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள் 3 வச்சு கேட்கறாங்கன்னு வையேன். இப்ப பி டி சாரி சி டி இந்த 3க்கும் சராசரி கேட்கறாங்கன்னு கேட்கறாங்கன்னு. இப்ப பியும் டியும் கூட்டினா எவ்வளவு வருது? ஒரு 30%. 30 பிளஸ் ஒரு 10 40. ஓகேவா சார்? இந்த ஈயும் சேர்த்துக்கோ. 4 கேட்கறாங்கன்னு வை. 30 30 10 40 40 ஒரு 20 60% வருது. 4 கூட்டுறாங்க அப்படின்னா நீ என்ன செய்யணும்? 4ஆல டிவைட் பண்ணும். 4ஆல டி ஒரு நாள் 4 15 நாள் 60. அப்ப 15% எடுத்தா ஆன்சர் வரும். 3080க்கு 15% என்ன? 10%. 308. அதுல பாதி 100, அதாவது 8ல பாதி 4, 30ல பாதி 15. அப்படியே கூட்டி 8 4 12 2 ரிமைனிங் 1 6 4 462 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? ஈஸி தான். சராசரி கேட்டாங்கனாலும் தனித்தனியா கண்டுபிடிச்சு, அதாவது என்ன செய்வாங்கன்னா ஏவை கண்டுபிடிச்சு வச்சுக்குவாங்க, சிஏ கண்டுபிடிச்சு வச்சுட்டு, டிஏ கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு, ஈஏ கண்டுபிடிச்சு வச்சுட்டு 4ஐயும் கூட்டி 4ஆல டிவைட் பண்ணாத சராசரின்றது பர்சன்டேஜே டைரக்டா கூட்டிய 4% கூட்டி 4ஆல அடிச்சிரு. 4% கூட்டினா 60%, 4ஆல அடிச்சா 15%. 15%க்கு அந்த மொத்த தொகையில எடுத்தா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? இதான் சராசரி. ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் சொல்லிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் சொல்லுவாங்கன்னு சொன்னேன்? கூடுதல் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னேன்? சராசரி. சராசரி கேள்வி கேட்பாங்க, அதுவும் சொல்லிட்டேன். ஓகேவா? பை சார்ட்ல இருந்து. மூணாவது மாடல் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? மூணாவது மாடல் என்ன கேட்கலாம்னா வித்தியாசம் கேள்வி கேட்கலாம். கூடுதல் கேட்டுட்டாங்கன்னா வேற என்ன கேட்கலாம்னா வித்தியாசம். வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாமா? டிஃபரெண்ட். வித்தியாசம்னா டிஃபரெண்ட் கேக்குறது. ஓகேவா? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏக்கும் எஃப்க்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன, அதாவது உணவுக்கும் வீட்டு வாடகைக்கும் செய்யும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உணவுக்கு செலவு செய்யும் தொகைக்கும் வீட்டு வாடகைக்கு செலவு செய்யும் தொகைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காணுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு வையே. நீ டைரக்டா இங்கேயே வித்தியாசம் பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் பைச்சாட்டை பொறுத்தவரை அங்கேயே பாத்துரு. 25% மைனஸ் 15%. வித்தியாசம் எவ்வளோ? 10%. அப்ப டோட்டல் எவ்வளோ? 3080. இது வித்தியாசம் எவ்வளோ? 308. 10% பாரு, 308 ஆன்சரா இருக்கும். வித்தியாசமா இருந்தாலும் நீ டைரக்டா இங்கேயே மைனஸ் பண்ணிடு. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, வேற என்ன கேள்வி கேட்கலாம்? ஈக்கும் சிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தாங்க. ஈக்கும் சிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஈ என்ன? இங்க ஈ வந்து சேமிப்பு, சி வந்து உடை. சேமிப்புக்கும் உடைக்கும் இடையே உள்ள வித்தியாசமா டைரக்டா மைனஸ் பண்ணு. ஈக்கும் சிக்கும்னா 20%, 18%. இடையே உள்ள வித்தியாசம் 2%. 2%னா எவ்வளோ? 3080. 1%ன்றது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 30.8. அதை 2ஆல பெருக்குன்னா ஆன்சர் வரும். 2ஆல பெருக்குன்னா 0 8 2 16 6 ரிமைனிங் 1 3 2 6. 2 ஸ்தானம் தள்ளி பிடிச்சா 61.6 அப்படின்னு வரும். 61 ரூபா 60 பைசா அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. வித்தியாசம்னாலும் டைரக்டா பர்சன்டேஜ்ல இங்கேயே வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் எடுத்துரு. ஓகேவா? கூடுதல் கேட்டா கூடுதல் டைரக்டா பர்சன்டேஜ் பாரு. சராசரினாலும் டைரக்டா பர்சன்டேஜ்க்கே சராசரி கண்டுபிடிச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கடைசி ஆன்சர் ஃபைனல் பர்சன்ட். இந்த பர்சன்டேஜ் எடுத்து போய் பர்சன்டேஜ் எடுத்தா ஆன்சர் வரும். சதவீதம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து அப்படின்னா இதுல ஒண்ணுமே கிடையாது. பர்சன்டேஜ் போய் தொட்டனா ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாமா? 3 மாடல் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்திருக்கோம்? கூடுதல் சொல்லியிருக்கேன்னா 3 மாடல் என்னென்ன சொல்லியிருந்தேன்? 1 கூடுதல் சொல்லியிருந்தேன், 2 சராசரி சொல்லியிருந்தேன், 3 வித்தியாசம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? 3 என்ன சொல்லியிருந்தேன்? வித்தியாசம் கேள்வி கேட்பாங்க. கூடுதல், சராசரி, வித்தியாசம். 4வது மாடல் ரேஷியோ, அதாவது விகிதம் காண்க. விகிதம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்பான். ஓகேவா? பார்க்கலாமா விகிதம் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கறான்னு சொல்லிட்டு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏக்கும் எஃப்க்குமே சொல்லுவோம். ஓகேவா? உணவுக்கும் வீட்டு வாடகைக்கும் இடையே உள்ள உணவுக்கு செலவு செய்யும் தொகைக்கும் வீட்டு வாடகைக்கு செலவு செய்யும் தொகைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வையே. நீ என்ன செய்யணும்னா உணவு எத்தனை பர்சன்டேஜ், நீ அமௌண்ட்டுக்கே போக தேவையில்ல. இதுல 3080ன்ற ஒரு அமௌண்ட்டுக்கே போவே தேவையில்ல. ஏவோடைய பர்சன்டேஜ் என்ன? 25%. இது உணவு, உணவுக்கும் இன்னொன்னு என்ன? வீட்டு வாடகைக்கும் செலவு செய்யும் விகிதம் காண்க. ரெண்டுக்கும் உள்ள விகிதம் காண்க கேட்கிறான். வீட்டு வாடகை என்ன? எஃப். எஃபோட எத்தனை பர்சன்டேஜ்? 15%. பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 5ஆல அடி 5 25 3 15. அப்ப உணவுக்கு செலவு செய்யும் தொகைக்கும் வீட்டு வாடகைக்கு செலவு செய்யும் தொகைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 5:3 அப்படின்னு ஆன்சரை முடிச்சிடலாம்.
இதை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் அப்படின்னா, உணவுக்கு போய் பர்சன்டேஜ் எடுத்துட்டு இருப்பாங்க. 3080 25%, 15க்கு 3080 அப்படின்னு கண்டுபிடிச்சி போட்டுட்டு இருந்தா டைம் வேஸ்ட். டைரக்டா பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கானோ அந்த பர்சன்டேஜ் வச்சு கேள்வியை முடிச்சிடும். இன்னொரு டைப் இருக்கு பை சார்ட்லயே, பர்சன்டேஜே கொடுக்காம டைரக்டா டிகிரியை கொடுத்துருவாங்க. டிகிரியை கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க. அது இன்னொரு இதுல சொல்றேன், தனியாவே வரேன். ஏன்னா இது பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கோம் இந்த டைப், டிகிரியில கொடுத்துருந்தானா அது வேற ஒரு டைப். நான் டிகிரி வச்சு அந்த கொஸ்டின் வரேன். ஓகேவா? சரி, இப்ப என்னென்னலாம் பார்த்தோம்? கூடுதல், வித்தியாசம், சராசரி, வேற என்ன சொல்லியிருந்தேன்? ரேஷியோ. விகிதம் கேட்டதுனாலும் நீ ஸ்ட்ரைட்டா பண்ணலாம்னு மட்டும் சொல்லியிருக்கேன். வேற எப்படி ரேஷியோ வித்தியாசமா கேட்கலாம்னா, பி மற்றும் சிக்கு இடையே உள்ள கூடுதலுக்கும் பி மற்றும் சியின் கூடுதலுக்கும் ஏ மற்றும் எஃப் இன் கூடுதலுக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பி மற்றும் சியின் கூடுதல்னு சொன்னாங்கன்னா பி சியோட கூடுதல் என்ன? 12 ஒரு 18 30%. எது? பி மற்றும் சியின் கூடுதலுக்கும் வேற என்ன சொல்றான்? ஏ மற்றும் எஃப் இன் கூடுதலுக்கும் ஏ மற்றும் எஃப் இன் கூடுதலுக்கும் இடையே உள்ள விகிதம் காண்கன்னு கேட்கறான். ஏ எஃப் ஓட கூடுதல் என்ன? 25 ஒரு 15 40%. 0 0 கேன்சல், பர்சன்டேஜ் கேன்சல். ஆன்சர் என்னன்னு பார்த்தா 3:4 அப்படின்னு இருக்கும். அவன் என்ன வேணாலும் கேள்வியை பெருசா கேட்டு போறான். நம்மளுக்கு தேவை பர்சன்டேஜ் வச்சு ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? சார்ட்டை பொறுத்தவரை அதுக்கு தான் நான் உனக்கு 1000 கொஸ்டின் சொல்லிட்டு டேட்டா இன்டர்பிரேஷன் 1000 கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு எடுத்துட்டு இருக்கேன், மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டே இருக்கேன். முடிஞ்சுன்னா ஆப்ல போறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தாராளமா இதுவே போதுமான மெத்தடே ஒரு 10 மெத்தட் தான். திருப்பி அதுக்குள்ளதான் கேட்டாகும். பர்சன்டேஜ் கேட்டானா இதுதான் மெத்தடு, டிகிரி கேட்டானா அதுதான் மெத்தடு. அதை தாண்டி வெளியே கேட்க முடியாது. இதுக்குள்ளதான் கேட்டாகணும், அவ்வளவுதான். சார்ட்டை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல. ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்த்தது ரேஷியோ 4 டைப் முடிஞ்சு. கூடுதல், வித்தியாசம், சராசரி, ரேஷியோ 4 முடிஞ்சு. அடுத்து நம்ம பாக்குறது 5வது டைப். தனித்தனியாவும் கேள்வியா கேட்கலாம். ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, டைரக்டா போய் அந்த பர்சன்டேஜ். உணவுக்காக செலவு செய்யும் தொகை என்ன? உணவுக்கு எத்தனை? உணவோட பர்சன்டேஜ் என்ன? ஏ வந்து இங்க ஏன்னு கொடுத்துருக்கா, ஏ 25%. டோட்டல் எவ்வளவு சொல்றான்? 3080 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப ஏயோட பர்சன்டேஜ் 25%, 4ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் வரும். 25% எப்படி எடுக்கிறது? 4ஆல டிவைட் பண்ணா 25%. 4ஆல டிவைட் பண்ண 7 நாள் 28, மீதி 2 7 நாள் 28 ஒரு 0. அப்ப ஆன்சர் என்ன? உணவுக்காக செலவு செய்யறதுனா 770. ஆன்சர் டைரக்டா எடுத்துடலாம். டைரக்டா கேள்வி கேட்கறது 5வது டைப். ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, இ என்ன, எஃப் என்ன, டைரக்டாவே கேள்வி கேட்பாங்க. வீட்டு வாடகைக்கு செலவு செய்யும் தொகை என்ன? இதர செலவுக்கு செய்யும் செலவு என்ன? போக்குவரத்துக்காக செலவு செய்யும் தொகை என்ன? அது டைரக்டா கேள்வி கேட்பாங்க. கூடுதல் பார்த்தாச்சு, வித்தியாசம் பார்த்தாச்சு, சராசரி பார்த்தாச்சு, ரேஷியோ பார்த்தாச்சு, டைரக்ட் கொஸ்டினும் பார்த்தாச்சு. 5 மெத்தடு முடிஞ்சு. ஓகேவா? சரி, அடுத்து 6வது மெத்தடு. 6வது மெத்தடு வேற என்ன கேள்வி கேட்கலாம்னா, மைய கோணம் கேள்வியா கேட்கலாம். ஓகேவா? முக்கியமான கொஸ்டின். மைய கோணம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்பான். மைய கோணம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்பான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ இன் மைய கோணம் காண்க, பி இன் மைய கோணம் காண்க, சி இன் மைய கோணம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்பான். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா பர்சன்டேஜ் தெரிஞ்சவங்க இந்த 360க்கு போய் இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுத்தா அந்த ஆன்சர் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா? டிகிரி வந்து மொத்த டிகிரி, இந்த சர்க்கிள் எவ்வளவு டிகிரி? இந்த சர்க்கிள் டோட்டலா 360 டிகிரி. ஏ கேட்டாங்கன்னா 25%. 360 டிகிரியில 25% எவ்வளவு அப்படின்னு பாருங்க. 25% எப்படி கண்டுபிடிப்பேன்? 4ஆல டிவைட் பண்ணா 25%. 4ஆல டிவைட் பண்ணா 90 டிகிரி. எதுக்கு? ஏவோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 டிகிரி. ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். இந்த 25% வேற என்ன? 12 18 இந்த 10 எல்லாம் எவ்வளவு ஈஸியா போடலாம். 360 டிகிரியில 10% எவ்வளவு? 36. அப்ப டி யோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 36 டிகிரி. ஈயோட பர்சன்டேஜ் 20%. 360ல 20% பாரு. 10% 36, 20% 72. ஈஸியா சொல்லிடலாம். 15% 360ல 15% என்ன? 10% 36, அதுல பாதி 18, ரெண்டையும் கூட்டினா 54. அப்ப எஃபோட டிகிரி எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 54. ஈஸியா சொல்லிடலாம். பர்சன்டேஜ்ல இருந்து டைரக்டா அந்த டிகிரிக்கு போய் மொத்த கோணம் 360 டிகிரி. அதுல போய் இந்த பர்சன்டேஜ் எடுத்தா ஏவோட கோணம் மைய கோணம் வந்துடும். 12% எடுத்தா பியோட மைய கோணம். 12% என்ன செய்யலாம்? ஒண்ணு நார்மலா கண்டுபிடி, இல்ல பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பர்சன்டேஜ் வா. பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருந்தா 12% எப்படி எடுக்கலாம்? 1% கண்டுபிடிச்சு 12ஆல பெருக்கு, இல்ல 10% எவ்வளவு? 36.
1% எவ்வளவு? வெறும் 3.6. 2% எவ்வளவு? 7.2. 7.2 கூட்டினா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது 10%, இது 2%. ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா 2 7 13 3 43.2% ஆன்சர் எடுத்துடலாம். இல்ல அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி நடுவுல பாயிண்ட்ல வர மட்டும் நீ என்ன பண்ணுகிற அப்படின்னா தனியா போட்டுக்கோ. 360 இன்ட்டு 12%, 12/100. 0 0 கேன்சல். 36 இன்ட்டு 12 பெருக்கி கீழே ஒரு 0 இருக்கா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிரு. இங்க 18%, 360 இன்ட்டு 18% கண்டுபிடிச்சா ஆன்சர். 0 0 கேன்சல். 36 இன்ட்டு 18 பெருக்கிற கீழே 0 இருக்கனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஆன்சர் வந்துடும். புரியுதா? சரி, அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. மைய கோணம் கேட்கறாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜை எடுத்து எழுதி இன்ட்டு 360 போட்டா ஆன்சர் வந்துடும். அதாவது 360 அந்த 360 டிகிரிக்கு 25% கண்டுபிடிச்சா ஆன்சர். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இதுக்கு மைய கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு 6வது டைப் மைய கோணம். மைய கோணம் காண்க. கோணம் டிகிரி கேட்கறது. ஓகேவா? வேற என்ன 7வது டைப்? வேற என்ன கேள்வி கேட்கலாம்னா டிகிரி கொடுத்தாங்கன்னா திருப்பி மைய கோணம் கேள்வி கேட்கலாம். ஒருவேளை இங்க ஏக்கு அவனே சொல்லியிருப்பான் 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தா டிகிரியில இருந்து சதவீதமா அவன் கேள்வி கேட்கலாம். ஏக்கு டிகிரி கொடுத்துருக்கான், உள்ள எல்லாமே டிகிரியா கொடுத்துருக்கான். இது 90 டிகிரி, இது 45 டிகிரி, இது 108 டிகிரி, இது 105 டிகிரி. இந்த மாதிரி சும்மா டிகிரியா கொடுத்துருக்கான்னு டிகிரியில இருந்து சதவீதமா கேட்பான். இப்ப சதவீதத்துல இருந்து டிகிரி பார்த்த, சதவீதத்துல இருந்து டிகிரி என்ன செஞ்சேன்? 25%னா 25/100 இன்ட்டு 360 போட்ட சதவீதத்துல இருந்து டிகிரி. இப்ப டிகிரி டு சதவீதம். டிகிரி எப்படி எழுதணும்? 90 டிகிரினா 90/360 டிகிரி. இது சதவீதம்னால 100க்கு 25%. இது டிகிரினா 360க்கு 90 டிகிரி. சதவீதமா மாத்தினா இன்டூ. அவ்வளவுதான் ஆன்சர். சதவீதமா எதா மாத்திரியோ அதை இங்க போடணும். சதவீதமா மாத்தினா இன்ட்டு 100, டிகிரியா மாத்தினா இன்ட்டு 360 எழுதுனா ஆன்சர் வந்துடும். புரியுதா? இது 90 டிகிரினா 90/360 அப்படின்னு எழுதிக்குவோம். சரி, 6வது டைப்பும் 7வது டைப்பும் என்ன சொன்னேன்? மைய கோணம் காண்றது. அதாவது சதவீதத்துல இருந்து மைய கோணம், மைய கோணத்துல இருந்து அதாவது டிகிரியில இருந்து சதவீதம் கேட்கறது. ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா சதவீதம். அதாவது ஏயில் பி என்ன சதவீதம்? சதவீதத்துல கேட்கலாம். ஏயில் பி என்ன சதவிகிதம்? பி என்ன பர்சன்டேஜ், இல்ல என்ன சதவிகிதம்? பியில் ஏ என்ன சதவீதம்? ஏ மற்றும் சியின் கூடுதலில் பி என்ன சதவிகிதம்? பர்சன்டேஜ் வச்சு கேள்வி கேட்கலாம். பர்சன்டேஜ் வச்சு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஓகேவா? பர்சன்டேஜ் வச்சு என்ன சதவீதம் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏயில் பி என்ன சதவிகிதம்? அதாவது உணவுக்கு செய்யும் செலவு தொகையில், உணவுக்கு செய்யும் செலவு தொகையில் இதர செலவின் சதவீதம் காண்க. கொஸ்டின் கேட்பான். உணவுக்கு செய்யும் செலவு தொகையில் இதர செலவுக்கு செய்யும் செலவின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஏயில் டி இன் சதவீதம் என்ன? இதை மென்ஷன் பண்ணாம டைரக்டா இதை ஏடிஎஃப் இதை வச்சே சொன்னா ஏயில் டி இன் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் ஏல 25, 25ல டி 10, எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கலாம். உணவில் போக்குவரத்து, இது உணவு, உணவுல போக்குவரத்து எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்கலாம். அப்ப உணவு போக்குவரத்து இன்ட்டு சதவீதம் அடிப்படலாம். 1 25 4 25 100, 4 இன்ட்டு 10 40% சொல்லலாம். இந்த மாதிரி சதவீதத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்பான். ஓகேவா? ஏல பி எத்தனை சதவீதம், பில சி எத்தனை சதவிகிதம், இல்ல வேற என்ன கேள்வி கேட்கலாம்? பி மற்றும் சியின் கூடுதலில், பி மற்றும் சியின் கூடுதலில் டி எத்தனை சதவிகிதம்? இவங்க 2 பேரோட கூடுதல் என்ன? பி மற்றும் சியோட கூடுதல் என்ன? 40, சாரி 30. பி மற்றும் சியோட கூடுதல் 30. 30ல டி எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேள்வி கேட்பான். அப்ப 0 0 கேன்சல். 3 அடிச்சா 33.33 போயிட்டே இருக்கும். பி மற்றும் சியின் கூடுதலில் டி எத்தனை சதவிகிதம்? எதை கேட்கறானோ அதோட கூடுதலை கீழே போட்டுக்கிற. டி கேட்டானா டி மேல போட்டு இன்ட்டு 100 போனா முடிஞ்சு. இதுதான் சதவீதம் வச்சு கேள்வி கேட்கறது. ஏல பி எத்தனை சதவீதம், இல்ல பில சி எத்தனை சதவீதம், இல்ல 2 பேரோட கூடுதல்ல இன்னும் எத்தனை சதவீதம் சொல்லி சதவீதத்தை ஆன்சரா கேட்கலாம். இது எத்தனாவது மெத்தட்? 8வது மெத்தடா? சரி, 8வது மெத்தடா வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இங்க பர்சன்டேஜே கொடுக்காம டோட்டலா எல்லாத்துலயும் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானா, இந்த சம்ல பர்சன்டேஜ் கொடுக்காம அப்படியே அமௌண்டா கொடுக்குறது. அதாவது ஏல ஒரு 150 ரூபா, 1500 பேர் இருக்காங்க, பில ஒரு 100 பேர் இருக்காங்க, சில ஒரு
750 பேர் இருக்காங்க. டில சும்மா நானா நம்பர் எழுதுறேன், ஓகேவா? 450 350 அப்படின்னு சொல்லி ஒரு டோட்டலா வச்சிருக்காங்க. அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, இத மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல இவ்வளவு செலவு செய்யறாங்கன்னு சொல்லி அமௌண்டா கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஏல இருந்து வேணாம், சில இருந்து ஏவிக்கு எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதிகரிப்பு சதவிகிதம், குறைவு சதவீதம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இந்த ரெண்டு ஃபார்மேட் 9வது டைப்பு 10வது டைப்பு இதுதான். பர்சன்டேஜ்ல அதிகரிப்பு பர்சன்டேஜ், இன்கிரீசிங் பர்சன்டேஜ் என்ன, டிக்ரீசிங் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்பான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. தமிழ்ல அதிகரிப்பு சதவீதம் என்ன, அதிகரிப்பு சதவீதத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கோ, டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிறிய நம்பர் இன்ட்டு 100. இத நோட் பண்ணிக்க. எல்லா ஒரு 3 சாப்டர்ல இது யூஸ் ஆகும். அதிகரிப்பு சதவீதம் கேட்டாங்கன்னா அந்த 2 நம்பர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 1500, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 300. 300ல இருந்து 500 எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீ பாக்கணும், ஓகேவா? இப்ப எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிச்சுன்னா டிஃபரெண்ட் எவ்வளவு, 1200. டிஃபரெண்டா 1200 டிவைடட் பைல சிறிய நம்பர் இன்ட்டு 100 டிவைடட் பை சின்ன நம்பர் இன்ட்டு 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 3 4 4 இன்ட்டு 100 400% அதிகரிச்சிருக்கதா அர்த்தம் அதுக்கு, ஓகேவா? அப்ப ஆன்சர் அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவுனா 400% நீ போடணும். நீ அப்படியே நீ இங்க பார்த்து எப்படி போட்டனா 500% போடுவ. 300 என்னவா மாறி இருக்கு, 5ஆல மாறி, 5ஆல பேருனா 1500. அப்ப 5 மடங்கு 500 மடங்குன்னு போட்டா தப்பு. ஃபார்மேட்டுக்குள்ள வந்தாதான் நீ கரெக்டா போடுவ. இதை அப்படியே விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு தான் நீ பர்சன்டேஜ் பார்க்கணும், ஓகேவா? நீ ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. அதிகரிப்பு சதவீதம்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிறிய நம்பர் இன்ட்டு 100. குறைவு சதவீதம் கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை பெரிய நம்பர் இன்ட்டு 100. குறைவு சதவீதம் கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை பெரிய நம்பர் இன்ட்டு 100. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏக்கு வந்து ஒரு 250னும் டிக்கு வந்து ஒரு 450னும் சொல்லியிருக்கான். 2 பேருக்கும் இடையே உள்ள குறைவு சதவீதம் காண்க. சில இருந்து ஏ எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது, இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான்னு. டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் என்ன, 200 டிவைடட் பை பெரிய நம்பர் இன்ட்டு 100. பெரிய நம்பர் என்ன, 450 இன்ட்டு 100 போட்டு சுருக்குனா ஆன்சர் வந்துடும், ஓகேவா? சரி, அவ்வளவுதான். அதிகரிப்பு சதவீதம், குறைவு சதவீதம், இந்த 10 தான் பைச்சாட்ல கேட்க முடியும். இந்த 10 தான். கூடுதல், வித்தியாசம், சராசரி, வேற என்ன சொன்ன, மைய கோணம் காண்கிறது, ரேஷியோ பாக்குறது. மைய கோணத்தையே வேற என்ன, சதவீதத்துல இருந்து மைய கோணம், இல்லைன்னா மைய கோணத்துல இருந்து சதவிகிதம். அதிகரிப்பு சதவீதம், குறைவு சதவீதம். அப்புறமேட்டு நார்மலாவே ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு டைரக்டா கேட்கறது. இன்னொன்னு, ஏயில் பி எத்தனை சதவீதம், பியில் சி எத்தனை சதவீதம், இல்லைன்னா ஏ பில டி எத்தனை சதவீதம், சதவீதத்தை வச்சு கேட்கிறது. இந்த 10 மாடல் தான் டோட்டலாவே பைச்சாட்டுக்கு. இந்த 10 மாடலை வேற சாட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. வேற மாடல் ஆனா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும், ஓகேவா? இந்த பைச்சாட்டை பொறுத்தவரை இந்த 10 மாடல் தான், அவ்வளவுதான். சரி, இப்ப இதை வச்சு கீழே கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு 4 மாடலா செக் பண்ணலாமா? டைரக்டா இருக்கும் இந்த கொஸ்டின். ஒரு மாதத்திற்கு குடும்பம் எத்தனை, ஒரு மாதத்திற்கு குடும்பம் எவ்வளவு வீட்டு வாடகை செலுத்துகிறது, வீட்டு வாடகை எவ்வளவு செலுத்துறான்னு சொல்றாங்க. வீட்டு வாடகைன்னா என்ன, எஃப் உடைய பர்சன்டேஜ் என்ன, 15%. அப்ப மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தான், மொத்தம் எவ்வளவு, மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்னா 3080. இதுல 15% தான் வீட்டு வாடகை. அப்ப 15% கண்டுபிடிச்சா போதும். 10% 308, அதுல பாதி 30ல பாதி 15, 8ல பாதி 4 கூட்டு 8 4 12க்கு 2 ரிமைனிங் 1 6 4 462 இருக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 462 எடுத்துடலாம். டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான் இதுல, ஓகேவா? நம்மளுக்கு பிசிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒரு சில கொஸ்டின் டைரக்டா நம்ம தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நான் சொன்ன 10ல அந்த பேசிக் மாடல்லே பொருந்திடும், ஓகேவா? நான் உனக்கு பேசிக்ல இருந்து டிஃபிகல்ட்டி வர என்னெல்லாம் கேள்வி கேட்கலான்றத நான் சொல்லிட்டேன். ஒரு மாதத்திற்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது, போக்குவரத்துனா என்ன, பி எத்தனை பர்சன்டேஜ், 12%. 12% எடுத்தா ஆன்சர் இதுக்கு. அடுத்து என்ன கேட்கிறான், ஆடை எத்தனை பர்சன்டேஜோ அது. உணவின் மைய கோணம் காண்கன்னு கேட்கிறான். இது மைய கோணம் கேட்டிருக்கான். உணவு என்ன, உணவுன்றது ஏ எத்தனை பர்சன்டேஜ், 25%. 25% என்ன, மைய கோணம்ன்றது 25% இன்ட்டு 360 போடுங்க. இல்ல அப்படின்னா டைரக்டா 360ல 4ஆல டிவைட் பண்ணா 25% 90 அப்படின்னு ஆன்சர் வரும். இல்ல நீ இப்படியே போட்டு அடிச்ச அப்படின்னாலும் 25 அடிச்சனா இங்க 4ஆல அடிச்சனா 90% வரும். மைய கோணம்ன்றது அந்த பர்சன்டேஜ் இன்ட்டு 360 போட்டா மைய கோணம், ஓகேவா? டிகிரி சதவீதம் ஈஸியா கண்டுபிடிக்கிறேன்னா நீ இப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஆடைக்காக எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறதுனா ஆடை எவ்வளவு பர்சன்டேஜ் டேரக்டா எடுத்து ஆன்சர் வரும். மீதி 3 கொஸ்டின் டேரக்டா இருக்குது. இந்த கொஸ்டின் மைய கோணம் கேள்வி கேட்கலாம். ஆனா டிஃபிகல்ட் வேற என்ன செய்யலாம், 10 மடம் வர சார்ட் கேட்கலாம். ஓகேவா, நான் உனக்கு இந்த 4 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றதை விட என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் சார்ட்டை பொறுத்தவரை இவ்வளவுதான் அப்படின்றதான் நான் உனக்கு இந்த வீடியோல உனக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஓகேவா, சார்ட் 10 கொஸ்டின் நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. எஸ்ஐக்கு பிசிக்கு 5 கொஸ்டின் கன்ஃபார்மா கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஓகேவா, நான் உங்களுக்கு சீக்கிரம் ஆப்ல வந்து நான் இந்த 1000 சார்ட் கொஸ்டின் வந்து நான் அப்லோட் பண்ண பாக்குறேன். ஓகேவா, ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் நமக்கு விடாமுயற்சி தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஜல்லிக்கட்டு டெஸ்ட் சீரிஸும் போயிட்டு இருக்கு. நம்ம ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு. ஓகேவா, சரி, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.